இதில் எல்பிஜி சப்ளையில் இருக்கிற இஷ்யூஸை பற்றி பார்ப்போம். ஸோ என்னென்ன மேஜர் பிரச்சனை இருக்குது, இதனால் எந்தெந்த கம்பெனிஸுக்கு இம்பேக்ட் இருக்குது, இது ப்ராஃபிட் ஆகும் ஃப்யூச்சரில், இந்த க்ரைசிஸில் எந்தெந்த கம்பெனியை வாங்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ யூஎஸ் ஈரான் வாரால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த பக்கம் இருந்து வர வேண்டிய டேங்கர்ஸ் ஷிப்ஸ்லாம் வரல நம்ம இந்தியாவுக்கு. கவர்மெண்ட் இப்போ புதுசாக இந்த ஆக்டை இன்வோக் பண்ணியிருக்காங்க. இதனால் நேச்சுரல் கேஸு சப்ளை அன்இன்டரப்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மக்கள் யாரும் பேனிக் ஆகி கண்டினியூஸாக கேஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி புக் பண்ண வேணாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. நம்மளுக்கு எங்கெங்கேருந்து எல்என்ஜி கிடைக்குதுங்கிறத மணி கண்ட்ரோலில் ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மெயினாக யூஏலேருந்து 13%, யூஎஸ்லேருந்து 10%, ஓமான்லேருந்து 7%, நைஜீரியாவிலேருந்து 7%. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸில் டைவர்சிஃபை பண்ணி தான் இந்தியா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இஷ்யூவால் ப்ராஃபிட் ஆக போகிறது ஆர் ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் ஆகிறது கெயிலாக தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓமன்லேருந்து ஒரு எல்என்ஜி கார்கோவை வாங்கியிருக்காங்க. ஸோ அது வித்தவுட் எனி இஷ்யூ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக இந்தியாவுக்கு சேருன்ற நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஐஆர்சிடிசி ஸ்டாக்ஸ் இம்பேக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க ரயில்ஸில் ஃபுட்டை சப்ளை பண்ணுறதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் ஐஆர்சிடிசி மோனோபோலி, ரொம்ப ஹைலி வேல்யூட், இதை பார்க்குறது வேண்டாம். ஸோ எல்பிஜி பிரச்சனையால் ஃபயர்வுட்ஸில் ரேட்ஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது, டிம்பர்லாம் ஏறிக்கிட்டு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட் எல்பிஜி இஷ்யூனால் சென்னை, பெங்களூரு, கல்கட்டா அண்ட் அதர் சிட்டிஸில் மெயினாக ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸு தே வென்ட் ஃபார் கோல் குக்கிங் அண்டு டிம்பர்ஸை யூஸ் பண்ணி, மரக்கட்டைகளை யூஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட்லேயுமே கேன்டீனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எல்பிஜி இஷ்யூ பிரச்சனையால். ஸோ கனடா ஆயில் சப்ளை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல நியூஸாக பார்க்குறோம். ஸோ எல்பிஜி தட்டுப்பாடு இருக்கும்போது இண்டக்ஷன் ஸ்டவ்ஸு இதெல்லாம் ரொம்ப ஹையாக டிமாண்டில் இருக்குது. அதனால் இதை தயாரிக்கிற கம்பெனிஸ் லைக் டிடிகே ப்ரெஸ்டீஜ், பட்டர்ஃப்ளை, காந்திமதி, இந்த மாதிரி கம்பெனிலாம் ரொம்ப வேகமாக மேலே போகுது. இப்போதைக்கு அதிலெல்லாம் ஆல்ரெடி ரேலி ஆகிடுச்சு. ஆல்ரெடி 10-15% மேலே ரேலி ஆகிடுச்சு. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.